ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து பிக் பாஸ் சீசன் 8ஓட டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. நான்லாம் மிரண்டேன். போடு வெயிட்டாக இந்த வாட்டி ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சு ஏதாச்சும் டாஸ்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நானுமே பார்த்துட்டு இருந்தேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸுமே அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. ஏன்னா ரயான், முத்துக்குமரன்லாம் ஒர்க் அவுட்டெல்லாம் பார்க்கும்போது ஆஹா போட்டு தாக்கிடுவாங்க போல், செம ஒர்க் அவுட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி என்னடா டாஸ்க் வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே அந்த ஹைட் மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்தாங்க. சரி என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு வச்சாங்க பாருங்கள். எல்லாமே செதறிட்டாங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதுக்கு முழுக்க முழுக்க வந்து லக்கு வேணும், கொஞ்சம் கிரிமினல் மைண்டும் வேணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டாஸ்க்கு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எல்லா கான்டெஸ்ட்டும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ணை கட்டிக்கணும். கண்ணை கட்டிட்டு அவங்க ஃபஸ்ட்டு 5 பேரை நின்றுக்கணும். அவங்க போர்டில் ஃபோட்டோவுக்கு நேராக போயிட்டு அந்த பெயிண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கையில் தடவிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு நேராக வச்சுட்டா யார் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்களோ அவங்க 2 பாயிண்ட்டு. இன்கேஸ் அவங்க வைக்கல அப்படின்னா ஆப்போசிட், இப்போ உங்கள் ஃபோட்டோவுக்கு நேராக நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க. இல்லை உங்கள் ஃபோட்டோவுக்கு நேராக நீங்கள் வைக்கல, வேறு யாராவது ஃபோட்டோ வச்சிங்கன்னா யார் வந்து ஆப்போசிட்டாக ஒரு பர்சன் ஃபோட்டோவில் கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட்டு. மொத்தத்தில் வந்து அந்த ஃபோட்டோ மேலே போய் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், அருண், அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா தீபக், மஞ்சரி, அப்புறமேல வந்து ஜாக்லின். இவங்க 5 பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அருண் வந்து பயங்கரமாக ஓடி போயிட்டு அவர் ஃபோட்டோவிலே வந்து நடுவில் கை வச்சிட்டாரு. அவர் தான் டாஸ்க்கும் ஜெயிச்சார். முத்துக்குமரனோட ஃபோட்டோவில் வந்து தீபக் வந்து கை வச்சார். முத்துக்குமரன் மீதி யாருமே அவங்க ஃபோட்டோவில் கை வைக்கல. பக்கத்தில் இருக்க பிளாக் ஸ்க்ரீனில் வந்து கை வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 5 பேர் பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா, சௌந்தர்யா, ராணவ், ரயான், விஜய் விஷால். இதில் பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா மட்டும் குடுகுடுன்னு ஓடி போய் ராணவ் ஃபேஸில் வந்து கை வச்சிட்டாரு. இந்த டாஸ்க்கு வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணும் ராணவும். ராணவுக்கு வந்து ஏதோ அதிர்ஷ்டம் கை கொடுத்துச்சு. அருணுக்கு வந்து ஒன்று கை கொடுத்துச்சு. அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ என்ன மேட்ருனா, இந்த டாஸ்க்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சா. இது எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். இது எப்படின்னா ஃபுல்லாக லக்கை பேஸ் பண்ணி, இன்னொன்று கிரிமினல் மைண்டை பேஸ் பண்ணி. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அருண் வந்து ஒரு வேலையை பண்ணியிருப்பாப்புல. என்னென்னா கண்ணை கட்டும்போதே லைட்டாக வந்து உள்ளே கை விட்டு லைட்டாக ஒரு இது பண்ணியிருப்பாப்புல. அதனாலே என்னன்னு தெரில, அப்படியே லைட்டாக அவரே ஒத்துட்ருப்பார் ஒரு சிம்பாலிக்காக. நான் அப்படியே மேலே தலையை மேலே தூக்கிட்டே போனேன், போய்ட்டு தொட்டுட்டேன் அப்படின்ட்டு. இது முழுக்க முழுக்க அருணுக்கான கேமாக தான் இருந்துச்சு. பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நல்லாவே. ஏன்னா அவர் ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டில் இருந்ததுனால ஈஸியாக வந்து அவரால் இது பண்ண முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனால இன்னும் லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஒரு சைடில் தொட்டிருந்தா கூட நான் ஏற்றுட்டு இருந்திருப்பேன். கரெக்டாக போய் வேகமாக ஓடி போய் நின்று கரெக்டாக தொட்டார். அது அவருமே சொல்கிறாரு, என்னோட முத்துக்குமரன் வந்து வேகமாக ஓடிடுவான்னு தெரியும், அதனால தான் அதுக்கு முன்னாடி நான் ஓடி போய் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். இதுலேருந்தே தெரியுதா என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுட்டு போனாங்களா என்னன்னே தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அருணுக்கும் வந்து கொஞ்சம் உல்ட்டாக தான் ஆடிட்டார். ஆனால் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சா என்னன்னு தெரியல. பார்க்குற நம்பர்லாம் முட்டா பையன் நினச்சிட்டாங்க போல். சரி இன்றைக்கெலாம் என்ன டாஸ்க்கடாக வைப்பாங்க அப்படிங்கிற ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து என்ன சொப்பாட்டை வைப்பாங்க போல், இல்லைனா பாண்டிக்கல் இந்த மாதிரி ஏதாச்சும் வைப்பாங்க. ஏன்னா டாஸ்க்கு யோசிக்கிறவங்க லெவல் வந்து வேறு லெவலில் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஃபிசிக்கலாக டாஸ்க் கொடுங்க, இல்லை அப்படின்னா ஒரு மென்டலாக வச்சு டாஸ்க் கொடுங்க. இது என்னடா கண்ணாமூச்சி விளாட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். டிடிஎஃப் டாஸ்க்னாவே வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா உசுரை கொடுத்து விளாண்டுட்ருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள். அருண் வந்து சீட் பண்ணாரா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.